அக்டோபர் மாதம் கடனை காணாமல் போக வைக்கக்கூடிய, கடனை 100% தீர்க்கக்கூடிய, கடனில்லாத வாழ்க்கையை உருவாக்கி தரக்கூடிய சித்தர்களின் முகூர்த்த நேரத்தை, மைத்திரு முகூர்த்த நேரத்தை பதிவு செய்ய இருக்கின்றேன். சென்ற மாதமான செப்டம்பர் மாதத்தில் மட்டும் 66 நபர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒரு தீர்வுகள் கிடைத்துள்ளது. இது நம்புறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன கேட்க வேண்டாம், நம்மளோட யூடியூப் சேனலுக்கு போய் சென்ற மாத பதிவை பாருங்கள். மொத்தம் கமெண்ட்ஸ் 146 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் சுமாராக நேரடி பதிவே வந்து ஒரு 30 பேர் பக்கத்தில் கடன் தீர்ந்திருக்கு, கடன் சரியாயிருச்சு, பாதி கடன் சரியாயிருச்சு, முழு கடனும் சரியாயிருச்சு, எதிர்பாராத பணவரவும் வந்திருக்குங்க குருஜி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நம்மளோட அலுவலகத்துக்கு அனுபவ பதிவுகளையும் அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அற்புதமான தீபாவளி மாதம், ஆயுத பூஜை, விஜயதசமி மாதமான இந்த மாதத்தில் உங்கள் கடன் காணாமல் போகட்டும், உங்கள் கடன் 100% சரியாக வேண்டுமென எல்லாம் வல்ல ஸ்ரீ குபேரபீடத்து குபேரரை மனதார பிரார்த்தித்து இலங்கையிலிருந்து இந்த மாத பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். முழுமையாய் பாருங்கள், சொல்லியது சொல்லியபடியே செய்யுங்கள், குருவை இறைவனை நம்புங்கள். உங்கள் வாழ்வில் இந்த நொடி முதல் செல்வ செழிப்பு பெருகும் பெருகும் பெருகட்டும். வாழ்க. அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். கடன் தெரிஞ்சும் தெரியாமலும், அறிஞ்சும் அறியாமலும், புரிஞ்சும் புரியாமலும் பிரச்சனைகளை போய் கை வச்சுட்டோம். ஆனால் அது நம்ம விட்டு போகவே மாட்டேங்குது. அது நம்மை விட்டு போகணும்னா நம்ம ஏதாவது முயற்சி செய்யணும். உழைச்சாதான் பணம் வரும், மாற்றம் இல்லை. ஆனால் உழைச்சு பணம் வரக்கூடிய பணத்தையும் நம்ம கடனை தீர்க்கிறதுக்கு சூட்சமமாக வழிநடத்தக்கூடியது தான் இந்த சித்தர்கள் அருளிய மைத்ரு முகூர்த்த நேரம். 2 நபர்கள், கடன் வாங்கினவர், கடன் கொடுத்தவர், இவங்க 2 பேர்த்தோட சூட்சம ஆகர்ஷண சக்தியை பாசிட்டிவாக மாற்றி பிரச்சனையை சரி செய்து தருவது தான் மைத்திரு முகூர்த்தத்தோட சூட்சமே. வாங்கின கடனில் அசலில் ஒரு பங்கை நான் சொல்கிற நாளில், நான் சொல்கிற தேதியில் எடுத்து வச்சாவே போதும், உங்களுக்கே தெரியாமல் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும். என் வாழ்க்கையில் வாய்ப்பே இல்லைங்க கடனை தீர்க்கிறதுக்கு அப்படிங்குவாங்க நிறைய பேர். சாகிறதுக்குள்ளேயாவது கடனை தீர்க்கணுங்க அப்படிங்குவாங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இதை செஞ்சீங்கன்னா அதிகபட்சமாக 12லேருந்து 15 மாதத்தில் உங்களோட பிரச்சனை சரியாகுங்க. இந்த மாதத்தில் 2 நாள் வருது. இந்த 2 நாளும் செய்யுங்க. ஒன்று புரட்டாசியில் வருது, இன்னொன்று சரியாக ஐப்பசி 1ஆம் தேதியே வருது. ஸோ இந்த 2 நாளும் மைத்திரு முகூர்த்தத்தோடு சேர்ந்து நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் நிச்சயமாக மாற்றம் வரும். மாற்றம் வரும்னு சொன்னோன்னா ஒரு தென்றல் காற்று அழகாக வருது. ஸோ தெய்வத்தின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஸோ முதல்ல தேதியை சொல்லிடுறேன். அக்டோபர் 7ஆம் தேதி திங்கட்கிழமை அற்புதமான வராகியின் பஞ்சமி தேதியில் வருது. மதியம் 1:30 இருந்து 3 மணி வரைக்கும் சூட்சமமான மைத்திரு முகூர்த்த நேரம் வருகிறது. ஸோ திங்கட்கிழமை அப்படிங்கிறங்காட்டிக்கு ஒரு தட்டு நிறையா பச்சரிசியை பரப்பி சென்டரில் ஒரு நெய் அகல் விளக்கை ஏற்றி, உங்களுக்கு எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கடனுக்கு 5 கடன்னா 5 வெத்தலைக்கு மேலே நீங்கள் ஏதோ ஒரு அசலில் என்ன திரும்பி தரப்போடுங்களோ 10 ரூபா 100 ரூபா எடுத்து வைக்கிறீங்கன்னா ஒரு 100 ரூபா தாளை வச்சுக்கணும். அதற்கு மேலே கொஞ்சோண்டு பச்சைக்கருப்பூரத்தை தூவி விட்டுட்டு ஒரு பிரியாணி இலையில் முழு கடனையும் எழுதிக்கணும். நீங்கள் வைக்கிறத அசலில் 100 ரூபா வைப்பீங்க, ஆனால் அது 2 லட்ச ரூபா கடன் இருந்துச்சுன்னா 2 லட்சம்னு பிரியாணி இலையில் எழுதிக்கணும். அந்த மாதிரி 5 பிரியாணி இலையிலையும் எழுதி வச்சுட்டு அந்த தீபத்தை நோக்கி நீங்கள் இந்த மைத்திரு முகூர்த்த நேரத்தில் நான் கடனை தீர்க்கணும்னு இந்த பிரார்த்தனையை பண்ணுறேன். இந்த பிரார்த்தனையை பிரபஞ்ச பேர் பதிவேட்டில் பதிவு செஞ்சுட்டு பிரபஞ்ச பேராற்றலோட ஆசிகள் மூலமாக என் உழைப்புக்கேற்ற வருமானம் திடீரென்று வர வேண்டும், முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்ளுங்கள். அதற்கப்புறம் அந்த பிரியாணி இலையை எடுத்து உள்ளங்கையில் நமஸ்கார முத்திரையில் வச்சுக்கிட்டு ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசி இந்த மந்திரத்தை நீங்கள் சரியாக 16 முறை சொல்லிவிட்டு அந்த தீபத்தில் இதை எரிச்சிடணும். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி 5 கவருக்கு மேலே இருக்கக்கூடிய பிரியாணி இலையும் எரிச்சிட்டு அந்த பணத்தாளை எடுத்து ஏதோ ஒரு கவரில் போட்டு அதையே பூஜை ரூம்லேயோ பெட்ரூம்லேயோ புணுகு சாத்தி வைத்து விட வேண்டும். தயவு செஞ்சு ஒரிஜினல் புணுகு பயன்படுத்துங்க, அப்போ தான் வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் புணுகு வாங்குறவங்களுக்கு 1+1 சிறப்பு அன்பளிப்பு தர இருக்கின்றோம். நம்ம குபேரபீடத்தில் ஃபோன் பண்ணுங்கள். உங்கள் பேரில் பூஜை செஞ்சு ஒரு புணுகு வாங்கினா இன்னொரு புணுகும் அன்பளிப்பாய் அனுப்பி விடுவார்கள். பயன்படுத்திக்கங்க. ஸோ ஒரிஜினல் புணுகு பயன்படுத்தினா தான் டக்குன்னு ரிசல்ட் கிடைக்கும். இதை பண்ணிவிட்டு அந்த தீபம் அணைஞ்சதுக்கப்புறம் அந்த பிரியாணி இலையை எரிச்சிடணும், பணத்தால் கவரில் போட்டுறணும். அந்த தீபம் அணைஞ்சதுக்கப்புறம் பச்சரிசியை எடுத்துகிட்டு போயிட்டு வடக்கு திசையில் 3 முறை வாரி வாரி அள்ளி அள்ளி தூக்கி போட்டுறணும். போட்டுட்டு இரவு தூங்க போகும்போது ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம்
இந்த மந்திரத்தை 16 முறை ஒரு நோட்டில் எழுதுங்கள். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த சக்தி மிக்க வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. எப்போ? அக்டோபர் 7 திங்கட்கிழமை பஞ்சமி திதியில் மதியம் 1:30 3 மணி வரைக்கும் செய்யுங்க. இது முதல் தேதி. 2வது தேதி அற்புதமான ஐப்பசி 1 தீபாவளி மாதம் மகாலட்சுமி மாதம் என்று சொல்லக்கூடிய அக்டோபர் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு பிறக்கக்கூடியது ஐப்பசி மாதம், தெய்வீக மாதம். தனிப்பதிவு அனுப்புகிறேன். ஸோ காலை 7:30 9 சுக்கர ஓரையோடு இணைந்து வரக்கூடிய குளிகை நேர ஆகர்ஷண நேரத்தில் வருது. ஸோ வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறங்காட்டிக்கு ஒரு தட்டு நிறைய கல்லுப்பு பரப்பி சென்டரில் ஒரு நெய் அகல் விளக்கை ஏற்றி அதுபோலவே 5 வெத்தலைக்கு மேலே பணத்தாளுக்கு மேலே பிரியாணி இலையில் முழு கடனையும் எழுதி வச்சுட்டு மனமாற பிரார்த்தனை பண்ணி அந்த பிரியாணி இலையை 16 முறை நமஸ்கார முத்திரையை மந்திரம் சொல்லி எரித்து விட வேண்டும். அதற்கப்புறம் அந்த பணத்தாள் எடுத்து கவரில் போடணும். இந்த மாதிரி 5க்கும் பண்ணணும். சேம் மந்திரத்தை பயன்படுத்தினாவே போதும். தீபம் அணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கல்லுப்பு இருக்குல்ல, கல்லுப்பை எடுத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய சமையல் உப்பில் கொண்டு போய் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 ரூபா காசை எடுத்து மனமாற ஓம் ஸ்ரீம் லட்சுமி ஆகர்ஷண ஓம் ஸ்ரீம் லட்சுமி ஆகர்ஷண அப்படின்னு அந்த காயினை வச்சு 108 முறை சொல்லி கொண்டு போய் உங்கள் கையாலேயே உங்களோட உப்பு ஜாடியில் போடுங்க. அன்றைய தினத்தில் இந்த மைத்ருமுகூர்த்த நேரத்தை வெள்ளிக்கிழமை ஐப்பசி 1ஆம் தேதி மைத்ருமுகூர்த்த நேரத்தில் வழிபாடுகள் செய்யக்கூடிய பெண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து முகத்துக்கு மஞ்சள் தேய்த்து கையில் மருதாணி போட்டு நிறையா கண்ணாடி வளையல் போட்டு இந்த வழிபாடுகளை செய்யுங்க. உங்களுக்குள்ளேயே மகாலட்சுமி ஆகர்ஷணம் வருவதை கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த வழிபாடுகளை செஞ்ச 7 நாளில் எதிர்பாராத ஒரு சொர்ணம் வந்து சேரும் அல்லது பணம் வந்து சேரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள் எனது சகோதரிகள் அனைவருமே. ஸோ காயினை வச்சுக்கிட்டு இரவு படுக்க போகும்போது மறுபடியும் ஓம் ரிங் வசி தனம் பணம் தினம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் 16 முறை ஒரு நோட்டில் எழுதிட்டு உறங்கச் செல்லுங்கள். ஸோ இதுதான் அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய 2 கடனை அடைக்கும் முகூர்த்த நேரம். இதை செய்யுங்க. நான் இந்த 2 நாளும் உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனையை பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் ஒரு சிறு சங்கல்பம் அன்னதானம் கட்டணம் கொடுத்துட்டு உங்களோட பேருக்கு சங்கல்பம் பண்ணி பூஜையில் கலந்துக்கங்க. உங்களோட மொத்த கடன் என்ன கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி தீரட்டும்னு போடுங்க. 5 லட்ச ரூபாய் கடன் இருக்குன்னா 5 லட்ச ரூபாய் தீரட்டும்னு போடுங்க. நானும் உங்களுக்காக தீர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். இந்த அக்டோபர் மாதத்தில் உறுதிப்படுத்திக்கங்க. இந்த வருடத்தில் 9 மாதம் முடிஞ்சுது. அதாவது 75% இந்த 2024 முடிஞ்சுது. இனி 25% தான் இருக்குது. 3 மாதம் தான் இருக்குது. சுமாராக 100 நாள் தான் இருக்குது. இந்த 100 நாட்களில் நம்மளோட உழைப்பை அதிகரிக்க வேண்டும். இந்த 100 நாட்களில் நம்ம நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும். 100 நாட்களில் பணத்தை அதிகரித்து கடனை காணாமல் போக வைக்க வேண்டுமென வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியது வேண்டியபடியே நடக்கட்டும் நான் பிரார்த்திக்கின்றேன். பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்து பல ஊர்களில் பல நாடுகளில் நம்மளோட தன்னை உணரும் பயிற்சி வகுப்பு நடக்குது. வரக்கூடிய பயிற்சி வகுப்புகளில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். என்னை தொடர்ந்து தொடர்பு கொள்கிறவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்கள் பிரச்சனையை நான் தீர்த்து தருகிறேன். என்னை சந்திப்பதற்கு கீழக்கக்கூடிய தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த அற்புதமான அக்டோபர் மாதத்தில் ஒரு முறை வந்து என்னை சந்தியுங்கள். சத்தியமாய் உங்கள் வாழ்வு பெருமாற்றம் ஏற்பட்டே தீரும். உங்கள் அனைவரின் வாழ்விலும் பெருமாற்றம் ஏற்பட வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. வரும் அக்டோபர் 6ஆம் தேதி நான் சென்னை வர இருக்கின்றேன். முதல் முறையாக பிஸ்னஸ் மந்த்ரா என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தொழில் வியாபாரத்தில் பெரும் செல்வத்தை கொண்டு வரக்கூடிய மாந்திரிக பயிற்சி வகுப்பை நடத்த இருக்கின்றோம். இதில் என்னங்க சிறப்பு அப்படின்னா, நீங்கள் தொழிலில் இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் இருந்தாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி, இதில் கலந்து கொள்வதன் மூலமாக நான் சொல்லித்தரக்கூடிய எளிய சில பரிகார வழிமுறைகளை கடைபிடித்தாலே ஒரு 6 மாதத்தில் புது தொழில் அமையும். செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும். வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வருமானம் வரும். ஸோ இந்த பிஸ்னஸ் மந்த்ரா என்கின்ற பயிற்சி அக்டோபர் 6 சென்னையில் நடக்குது. பயிற்சியில் வந்து கலந்துக்கிறவங்களுக்கு சூட்சமமான முறையில் வியாபாரம், தொழில் வசிய, தாயத்து, எந்திரம், மூலிகை மருந்தையும் பிரசாதமாக கொடுக்குறோம். 100% உங்கள் வாழ்க்கையில் செல்வ முன்னேற்றம் இந்த பயிற்சி தரும். நான் முதல் முறையை இந்த பயிற்சியை பிஸ்னஸ் மந்த்ராவில் நடத்துகிறேன். பயன்படுத்தி கொள்ள வேண்டுமென அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ இது தீபாவளி மாதம். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளியை முன்னிட்டு நம்ம குபேர மகாலட்சுமி ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய பல சூட்சம பொருட்களோடு பூஜை செய்யும் வழிமுறையையும் சொல்லித் தருவோம். இந்த ஆண்டும் கொடுக்க இருக்கின்றோம். குபேரர்
இந்த முறை நல்ல சகுனங்களில் நல்ல தெய்வீக பொருட்களை கொடுத்துருக்கிறாரு. 21 விதமான சூட்சம பொருட்கள், அத்தனையுமே செல்வ ஆகர்ஷணம் இருக்கக்கூடிய பொருட்கள். நான் இதில் குபேர பூஜையை எப்படி செய்யணும், உங்கள் கடனை தீர்க்கக்கூடிய பரிகாரங்களை எப்படி செய்யணும், கடனை தீர்க்கக்கூடிய லிகித ஜப வராகி முறையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தயார் செஞ்சு உங்கள் வீட்டுக்கே அனுப்ப இருக்கின்றோம். உங்களோட பேரை தீபாவளி பூஜை கிட்டுக்கு சங்கல்பம் பண்ணுறதுக்கு கீழே பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்காக பூஜை செய்து ஆயுத பூஜை முடிஞ்ச உடனே உங்கள் வீட்டுக்கு அனுப்பி விடுவோம். அதில் இருக்கக்கூடிய வழிமுறையை கடைபிடித்தாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் அடுத்த தீபாவளிக்குள்ள வளர்ச்சி, மலர்ச்சி, செல்வ செழிப்பு சத்தியமாக ஏற்படும். ஸோ பார்க்கக்கூடிய அனைவருமே இதை பற்றி விவரங்களுக்கு வாட்ஸ்அப்லையோ தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள், பயன்படுத்தி வளம் பெறுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருக வேண்டுமென ஸ்ரீ குபேரபீடத்து குபேரரை மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றி நன்றி நன்றிகள் கோடி. ஜெய் குபேரா, ஜெய் ஆனந்தம். ஆனந்த வணக்கம். தீபாவளியின் சக்திமிக்க செல்வங்கள் உங்களை நோக்கி வருகின்றது. அருளும் பொருளும் உங்கள் இல்லத்தில் பெருகட்டும். ஜெய் குபேரா, ஜெய் ஆனந்தம். செல்வம் கொழிக்கும் ஸ்ரீ ஸ்ரீ குபேர லட்சுமி ஐஸ்வர்ய தீபாவளி கிட். தீமையை அழித்து நன்மையை தரும் நாள் தீபாவளி. ஸ்ரீ குபேரர் ஸ்ரீ மகாலட்சுமி பூஜையை சூட்சமமான பொருட்களை வைத்து எந்திர மந்திரங்கள் மூலமாக பூஜை செய்து குபேர பதவியை அடைந்த நாள் தீபாவளி. அந்த நன்னாளை முன்னிட்டு 51 நாட்கள் பூஜையில் வைத்து 108 முறை மந்திர ஆகர்ஷணம் செய்து 18 விதமான ஆன்மீக சூட்சும பொருட்களை நமது ஸ்ரீ குபேர குருஜி அக்ஷயம் டிவைன் சென்டர் மூலமாக கடந்த 9 ஆண்டுகளாக வழங்கி வருகிறார். 18 விதமான செல்வ வசிய பொருட்கள் வைத்து 27 நட்சத்திர ஆகர்ஷண விருட்ச பூஜை செய்து 51 நாட்கள் 108 முறை தன ஜன பண வசிய மந்திர ஜபம் செய்து உங்களுக்காக தீபாவளி லக்ஷ்மி குபேர பூஜை கிட் வீட்டுக்கே அனுப்பப்படும். ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஐஸ்வர்ய தீபாவளி கிட். இதன் பயன்கள் குபேர கடாட்சம் பெருகும், வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகும், இல்லத்தில் குலதெய்வம் வசியமாகும், காரிய தடை சரியாகும், கடன் பிரச்சனை பண பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும், விரய செலவு கட்டுப்படும். இதில் வழங்கப்படும் சூட்சும பொருட்களை வைத்து 48 நாட்கள் இல்லத்தில் பூஜை செய்தால் நிச்சயமாய் நல்லது நடக்கும். பூஜை செய்வதற்கான வழிமுறை புத்தகமும் இதில் சேர்த்து அனுப்பி வைக்கப்படும்.